Hello friends, Samsung அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy A52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சர்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிடுது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் ஆனதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லீக்ஸ் வந்துக்குது. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டன் ஸோ எல்லாம் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 6.46 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் ஆம்லெட் பேனல் தந்துக்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் ஆம்லெட் பேனல் தந்ததுனால இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் 60 ஹெர்ட்ஸ் தான். ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பஞ்சுவல்லாம் செல்ஃபி கேமரா தந்துக்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிளாஸ்டிக் பேக்லாம் தந்துக்கிறாங்க. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே 4 கேமரா. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப், பிரைமரி சென்சார் இங்கே 64 மெகா பிக்சல் IMX682 சென்சார் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுவல்ல 32 மெகா பிக்சல் தந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்க, 4G வேரியன்ட், 5G வேரியன்ட். ஸோ 4G வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ராசர் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 720G ப்ராசர் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 750G தந்துக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெக்ஸுமே சேம் ஈக்குவல் தான். ஸோ ப்ராசர் ஒண்டி 4Gல ஸ்னாப்டிராகன் 720, அதுக்கப்புறம் 5Gல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 750 தந்துக்கிறாங்க. ஸோ மற்றபடி 4Gக்கும் 5Gக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா சேம் தான், ப்ராசர் ஒண்டி தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே One UI 3 ரன் ஆக போகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் லெவல் அப்படின்றத தராங்க. இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணாம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி செக்மெண்ட் பார்ப்போம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4500 mAh பேட்டரி வித் 15 வாட் சார்ஜரோட. அந்த 15 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பின்னால் பாக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைப் சி கேபிள் தான். ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G வேரியன்ட் 20,000-25,000. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ 5G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000-30,000. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டன் ஸோ எல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.